அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய பிறந்த தேதிகளுக்கு தொழில் சிறப்பாக ஓடுவதற்கு நாம் என்ன இமேஜஸை வைத்திருந்தால் சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையில் 2 தேதிகளை நீங்கள் மறக்க முடியாது. எந்த தேதிகள்? ஒரு தேதி தானே நம்ம பிறந்த தேதி அப்படின்னு. ஒரு தேதி தான். உங்களுடைய கல்யாண தேதி என்னைக்காச்சும் நீங்க மறக்க முடியுமா? மறக்க முடியாது. அப்ப ஒரு மனிதன் தன்னுடைய பிறந்த டேட் ஆஃப் பர்த்தையும் திருமணமான அந்த தேதியையும் மறக்கவே முடியாது. நீங்கள் எப்படி பிறந்தாலும், எந்த டேட்டில் பிறந்தாலும், உங்களுக்கு அந்த கல்யாணம் முடிகிற டேட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கு நட்பான டேட்டில் தான் உங்களுக்கு கல்யாணம் முடியும், இல்லைன்னா கல்யாணமே நிறுத்திடும். அந்த வகையில் ஒரு மனிதன் 1ஆம் தேதி 1, 10, 19, 28ஆம் தேதியில் யார் பிறந்தாலும் அவர்கள் என்ன சொன்னான்னா, அண்ணாமலை உண்ணாமலை அம்மாளுடைய படத்தை வைத்து அவர்களுக்கு பேக்ரவுண்டில் நல்ல அகல் தீபம் எரிகின்ற மாதிரி ஒரு இமேஜை நீங்கள் வைத்து உங்களுடைய அலுவலகத்தில் வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய டிஸ்பிளேயில் வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிரிஸ்க்னஸ் கண்டிப்பாக இருக்கும். உங்கள் தொழிலில் என்ன சொன்னால் நிம்மதி இருக்கும், கஷ்டங்கள் கண்டிப்பாக குறையும். அப்போ 1, 18, 19, 28ஆம் தேதிகளில் பிறந்தவர்கள் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மாள் படத்தையும் அதற்கு பின்னாடி பேக்ரவுண்டில் அகல் விளக்கில் தெய்வம் பிரகாசமாக எரிகின்ற படத்தை வைத்து கொண்டால் மிக மிக நன்மையாக இருக்கும். அதற்கடுத்து தேரனுடைய படத்தை வைத்து அலங்கரிக்கப்பட்ட தேர், ஒரு ரோஜா பூ, நல்ல இமேஜ் அவர் ரெடி பண்ணி வச்சு பாருங்க. கண்டிப்பாக இதில் ஒரு பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழும், ஒரு நிம்மதி கிடைக்கும். அதற்கடுத்து 2, 11, 20, 29 தேதிகளில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே ஒரு அலுவலகத்தில் நீர்வீழ்ச்சி படத்தை தயவு செய்து வைக்காதீர்கள். நீர்வீழ்ச்சி படத்தை வைக்காதீர்கள். ஒரு நீரோடை ஆறுகள் ஓடுகின்ற மாதிரி படத்தை வைங்க, வச்சீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அப்ப 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்தவர்கள் நீரோடை தண்ணீர் ஓடுகின்ற மாதிரியும் முழு நிலா படத்தை வைத்தீர்கள் என்று சொன்னால் சிறப்பாக இருக்கும். முழு நிலா படத்தை வைத்தீர்கள் என்று சொன்னால் சிறப்பாக இருக்கும். அம்பிகை என்று சொல்லி நீங்க என்ன சொன்னா கூகுளில் டைப் பண்ணுங்க, அம்பிகை என்று சொன்னால் கண்டிப்பாக வச்சீங்கன்னா அந்த படத்தை வைக்கலாம், அம்பிகையை வைக்கலாம். அதற்கடுத்து என்ன சொல்லலாம்னா பயணிக்கக்கூடிய கப்பலை என்ன சொல்லலாம்னா நீங்க வைக்கலாம். இது 2ஆம் தேதிக்கு ஒர்க் அவுட் ஆகும், வச்சீங்கன்னா சிறப்பாக இருக்கும். வலம்புரி சங்கை ஒரு மனிதன் 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்தவர்கள் வலம்புரி சங்கை வைத்து வழிபாடு பண்ணுவது மிக மிக சிறப்பானது. வலம்புரி சங்கு சிறப்பானது, வலம்புரி சங்கை வச்சு வழிபாடலாம். 3ஆம் தேதி 3, 12, 21, 30 தேதிகளில் போய் பிறந்தவர்கள் தட்சிணாமூர்த்தி படத்தை வைத்து வழிபாடு பண்ணலாம். யானைகள் 2 யானைகள் துதிக்கையை தூக்கி இருக்கணும், சாதாரணம் இருக்கக்கூடாது. 2 யானைகளும் துதிக்கையை தூக்கி இருக்கிற மாதிரி வைத்த படங்களை வைத்துக் கொள்ளலாம். கஜலட்சுமி படத்தை வைக்கலாம், கஜலட்சுமி படத்தை வைத்துக் கொள்ளலாம். புலிமேல் அமர்ந்த ஐயப்பன் படத்தை வைத்துக் கொள்ளலாம். புலிமேல் அமர்ந்த ஐயப்பன் படத்தை நீங்கள் தாராளமாக இந்த 3ஆம் தேதி பிறந்தவர்கள் வைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் அன்றாட ரொட்டேஷன் நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். அதுக்கடுத்து 4ஆம் தேதி 4, 13,
22, 31 பிறந்தவர்கள் பணத்தின் படத்தை வைக்கணும். பணம் குவியலாக இருக்கின்ற படத்தை வைக்கணும். பணத்தின் படம், பணம் நல்ல குவியலாக இருக்கின்ற படத்தை வைக்கணும். திரிசூலத்தை வைக்கணும். திரிசூலத்தை வைப்பது சிறப்பு. ஆதிசேஷனுடைய படத்தை வைப்பது நல்லது. அங்காள பரமேஸ்வரி படத்தை வைப்பது நல்லது. என்ன காரணம்னா 4 என்று சொல்லக்கூடியது பாம்பு தான். அப்ப பணத்தின் படத்தை வைப்பது நல்லது. அதே சமயத்தில் சூலத்தை 3 இருக்கிற சூலத்தை வைப்பதுன்னா ஆதிசேஷன் படத்தை வைப்பது, அங்காள பரமேஸ்வரி இவங்கெல்லாம் பாம்பை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தியுடையவர். ஆதிசேஷன்லாம் பாம்பை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அங்காள பரமேஸ்வரி அம்மாவும் பாம்பை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த மாதிரி வைத்தீர்கள் என்று சொன்னால் 3, 13, 22, 31 பிறந்தவர்கள் கண்டிப்பாக லாபகரமான அமைப்புக்கு உங்களை இழுத்து கொண்டு போகும். அதற்கடுத்து 5ஆம் தேதியில் பிறந்தவர்கள் வெள்ளை குதிரை படத்தை, அந்த வெள்ளை குதிரை முன்னங்கால்களை தூக்கியவாறு இருக்கணும். முன்னங்கால்களை தூக்கியவாறு இருக்கிற மாதிரி 2 குதிரைகள், வெள்ளை குதிரை 2 குதிரைகள் முன்னங்கால் 2ஐயும் தூக்கிய மாதிரி இருக்கிற குதிரைகளை வைத்து உங்களுடைய பார்வையில் வைத்தோ, உங்களுடைய பாக்கெட்ல வைத்தோ, உங்களுடைய இதுல என்ன சொன்னா டிஸ்பிளேல வைத்தோ நீங்கள் செயல்படுத்தினீர்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கும். உங்களுடைய டேபிள்ல பென் வச்சுக்கலாம். பெண்ணுன்னா எழுதுகிற பேனா வச்சுக்கலாம். அது பச்சை கலரில் வைக்கலாம். அதற்கடுத்து என்ன சொன்னான்னா பசுமையான புல்வெளிகளை பார்வையில் படும்படி 5ஆம் தேதி பிறந்தவர்கள், 14ஆம் தேதி பிறந்தவர்கள், 23ஆம் தேதி பிறந்தவர்கள் தாராளமாக வைத்துக் கொள்ளலாம். இது உங்களுக்கு நன்மை பயக்கும். அதற்கடுத்து 6ஆம் தேதி பிறந்தவர்கள் மகாலட்சுமி படத்தை தாராளமாக வைத்துக் கொள்ளலாம். அதற்கடுத்து மல்லிகைப்பூ இமேஜ் இருக்கு இல்லையா, சூப்பரா மல்லிகைப்பூவோட இமேஜை நீங்க வைக்கிற மாதிரி இமேஜஸ் ரெடி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும். தொழில் ஸ்தானம் விருத்தியாக இருக்கும். 6ஆம் தேதி மகாலட்சுமி பிளஸ் மல்லிகைப்பூ. 7ஆம் தேதி பிறந்தவர்கள், 7ஆம் தேதி பிறந்தவர்கள் என்ன சொல்றான்னா தாமரை மலரை வைத்துக்கொள்ள. 7ஆம் தேதி பிறந்தவர்கள் என்ன சொல்றான்னா நீங்கள் மல்லிகைப்பூ வச்சுக்கணும், தாமரை மலரை வைத்துக் கொள்ளலாம். அதற்கடுத்து 7ஆம் தேதி பிறந்தவர்கள் மனித முகம் அல்லாத தெய்வத்தை வச்சுக்கணும். மனித முகம் அல்லாத தெய்வத்தை வைத்துக் கொள்ளலாம். வானவில்லை வைத்துக் கொள்ளலாம். வானவில்லை என்ன சொன்னா வைத்துக் கொள்ளலாம். ஸ்வஸ்திக் சக்கரத்தை வைத்துக் கொள்ளலாம். கணபதி எந்திரத்தை வைத்துக் கொள்ளலாம். 7ஆம் தேதியில் பிறந்தவர்கள் தங்களுடைய சாமிக்கு பூஜையில் பூ போடும்போது கதம்ப பூ போடலாம். மனித முகமல்லாத தெய்வத்தை வைத்துக் கொள்ளலாம். வானவில்லை வைத்துக் கொள்ளலாம். கதம்ப பூவை அலுவலகத்தில் பூஜை ரூம்ல பூஜைக்கு போடலாம். கணபதி எந்திரத்தை வைத்துக் கொண்டால் கண்டிப்பாக 7ஆம் தேதி பிறந்தவர்கள் சிறப்பாக இருப்பீர்கள். 8ஆம் தேதி பிறந்தவர்கள் அதாவது 7, 16, 25 பிறந்தவர்களுக்கு சொல்லியாச்சு. 8, 17, 26 காவல் தெய்வங்களுடைய படத்தை வைக்கலாம். குலதெய்வத்தோடைய படத்தை, குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தால் வைத்துக் கொள்ளலாம். அருவாள் இருக்கு இல்லையா, அருவாளை பிடிச்சிருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஆயுதங்கள் தரித்த ஆயுதங்களை கையில் வைத்துக்கின்றன ஐயனாறு, கருப்பசாமி இவர்களை வைத்துக் கொள்ளலாம். 8ஆம் தேதி பிறந்தவர்கள் சிறுத்தையுடைய படத்தை வைத்துக் கொள்ளலாம். சிறுத்தையுடைய படத்தை வைத்துக் கொண்டால் மிக மிக சிறப்பாக இருக்கும். அதற்கு அடுத்து என்ன சொன்னா 9ஆம் தேதி. 9ஆம் தேதி என்பது 9, 18, 27 பிறந்தவர்கள் பைரவருடைய படத்தை வைக்கலாம். பைரவருடைய படத்தை வைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் சிறப்பாக இருக்கும். மயில் தோகையை வைத்துக் கொள்ளலாம். புல்லாங்குழலை வைத்துக் கொள்ளலாம். அதற்கடுத்து என்ன சொல்லலாம்னா அன்னப்பட்சி பறவையை வைத்துக் கொள்ளலாம். அப்ப என்ன சொன்னா மயில் இறகுடன் சேர்ந்து புல்லாங்குழல் இருக்கும்.
அது வைத்துக் கொள்ளலாம். அதே சமயத்தில் வந்து அன்னப்பட்சியை வைத்துக் கொள்ளலாம். வேல் வேல் இருக்கு இல்லையா, முருகனுடைய வேல் வைத்துக் கொள்ளலாம். வைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து டேட் ஆஃப் பர்த் என்பது ஒரு பெரிய பொக்கிஷம். திருமண நாள் என்பதும் ஒரு பெரிய பொக்கிஷம். எந்த ஒரு மனிதனுமே நீங்க கல்யாணம் முடிச்ச டேட்டை வந்து பாருங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு சரியான டேட்ல தான் அது அமைஞ்சிருக்கும். நம்ம எல்லாம் அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கறது கிடையாது. நமக்கு பிறந்த குழந்தைகள் கூட நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்தை அனுசரித்து தான் பிறந்திருக்கும். அதில் மாற்றமெல்லாம் இருக்காது. இது எப்படி வந்து மாறும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க எல்லாம் கேட்கலாம் முடியாது. அது இயற்கை அமைந்தது. ஒரு குழந்தைக்கு வந்து என்ன சொன்னா 9/8 காம்பினேஷன். 9/8 காம்பினேஷன். அந்த தாய்க்கு பிறந்த குழந்தை 8ஆம் தேதியில பிறந்திருக்கு. ஏன்னா 9/8 காம்பினேஷன்ல இது இருக்கு. வந்த கணவர் வந்து என்ன சொன்னான்னா 9ஆம் தேதி பிறந்திருக்காரு, 18ஆம் தேதியிலேயே கணவர் பிறந்திருக்காரு. இதெல்லாம் நம்ம என்ன எல்லாம் சிருஷ்டித்தா வைத்திருந்தோம் இல்லை. ஒரு 3ஆம் தேதி பிறந்திருந்தால் 9ஆம் தேதியில அங்க ஒரு குழந்தை பிறக்கும். 9ஆம் தேதினா வந்து என்ன 9, 18, 27 அங்க ஒரு குழந்தை பிறக்கும். உங்களுடைய விதி எண்ணையும் உங்களுடைய பிறப்பு எண்ணையும் ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் அந்த வீட்டுக்குள்ள குழந்தைகள் இருக்கும். அதை மீறி வந்து என்ன சொன்னா குழந்தைகள் இருக்காது. அப்படி இருந்தா வந்து என்ன சொல்லணும்னா வந்து அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லணும்னா வந்து ரொம்ப கொச்சையா சொல்லணும். உங்களுக்கு பிறக்கலைன்னு சொல்லிட வேண்டியது. இதை தப்பா எடுத்துக்கிடாதீங்க. அவன் என்ன சொல்றான்னா 7க்குரியவன் இருக்கின்ற இடத்திற்கு ஒரு ஜோதிட விதி. 7க்குரியவன் இருக்கிற இடத்திற்கு 11க்குடையவன் வரும்போது ஒரு 7க்குடையவன் வந்து 7க்குடையவன் இருக்கிற இடத்திற்கு 11க்குடையவன் கோச்சார ரீதியாக வரும்போது என்ன நடக்கும்? சின்ன வீடு வந்துடும். இது ஜோதிட விதி. இதை யாரும் மாற்ற முடியாது. அப்ப சின்ன வீடுன்னா வந்து சின்ன வீடா கட்டிடுவீங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஜோதிடம் போன்றுதான் நிறைய விதிகளை வந்து என்ன சொன்னா ஜோதிடர்கள் வந்து கொச்சையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சொல்லாம போயிட்டாங்க. 7க்குடையவன் இருக்கின்ற இடத்திற்கு 11க்குடையவன் சனியாக இருந்தாலோ குருவாக இருந்தாலோ ஒரு வருஷம் சேர்ந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வந்தால் அந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி உங்களை வந்து என்ன சொன்னான்னா அவமானப்படுத்துவதற்குண்டான சூழ்நிலைகளோ அல்லது கிசுகிசுகளை உண்டாக்குவதற்குண்டான ஒரு சூழ்நிலைகளையோ அது உருவாக்கிறோம். அப்ப நம்ம கவனமாக இருக்கணும். ஜோதிடம் வந்து கொச்சை கிடையாது, உண்மை பேசும். ஜோதிடத்தை வந்து நம்ம என்ன சொன்னா உண்மையை எடுத்துக்கணும். என்னடா நேவாராஜர்களுக்கு இந்த 7க்குடையவன் 11க்குடையவனுடைய இந்த கருத்துக்கள் வந்து என்ன சொல்லலாம்னா எல்லாமே நம்பர்ஸ் தான். அந்த நம்பர்ஸ் இன்னைக்கு வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது. அதனால உங்களுடைய பிறந்த தேதிகளுக்கு உண்டான வைத்து கொள்ளக்கூடிய வேண்டிய இமேஜை சொல்லியாச்சு. பரிச்சித்து பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதிரி ஆகும் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.